ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் பூசணி வச்சு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். அது கூடவே முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் நல்லா பூசணிக்காயை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி துருவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பூசணிக்காயை இப்போ நெய்யில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த நெய்லேயே பூசணிக்காய் நல்லா வெந்து வரும்படியாக நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணி ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு சுவையோடு தான் இருக்கும். இந்த மஞ்சள் பூசணி அதிகப்படியான சத்துக்களும் இருக்குது. இப்போ மஞ்சள் பூசணி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இப்போ சீனி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூசணி நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு நல்லா வதங்கிடும். இப்போ அந்தளவுக்கு நல்லா நம்ம அடுப்பை மீடியம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூசணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா தெரியுது. இது நல்லா சுருண்டு வந்துச்சு. இப்போ அது கூட வறுத்தெடுத்ததால் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளோட சுவையான மஞ்சள் பூசணி அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.